வணக்கம். 2 நாளாக ஒரு பரபரப்பான விஷயத்தை எல்லாரும் பேசுகிறாங்க. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். புரிஞ்சிருக்கும், பிரியங்கா மணிமேகலை விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் விஜய் டிவி ஆரம்பித்ததுலேருந்து பார்க்குறவ. எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்தாலும் பார்க்கலைனாலும். ஆனால் கோல்டன் ஈகிள் அப்படின்னு ஒரு சேனல் போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் கோல்டன் ஈகிள் அந்த சேனலே இல்லை, விஜய் டிவி வந்தது. அப்போ அதில் வந்துக்கிட்டு இருந்த நிகழ்ச்சி எல்லாமே இதில் வந்தது. அப்போ எனக்கு ஏதோ அப்படியே அந்த அந்த சேனலை வாங்கி இப்படி பேர் மாற்றி போகுதுன்னு நினச்சேன் நான். நான் நினச்சது அது இல்லை, அது வேற இது வேறையோ என்னமோ தெரியல. ஒரு நாள் அப்படி நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி வரும். இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மாக்காப்பாவும், நான் பேர் சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும், மாக்காப்பாவும் பிரியங்காவும் நடத்துவாங்க. பாவனாவும் வருவாங்க. மாக்காப்பா பாவனா, இல்லைன்னா மாக்காப்பா பிரியங்கா, இந்த மாதிரி. இதில் என்னென்னா, ஒன்று நான் தனித்தனியாக சொல்லிடுறேன். மணிமேகலை, பிரியங்கா. இந்த பிரியங்கா என்னதான் கழுவி கழுவி ஊற்றினாலும், எவ்வளவு கலாச்சாரம் அதை பற்றி சட்டையே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு கலாச்சாரம் சட்டையே பண்ண மாட்டாங்க. ஒரு 3-4 தரம் போகும். அதுக்கப்புறம் ஒரே வார்த்தையில் மூக்கை உடச்சி விட்டுருவாங்க. அது ஒரு ஒரு நல்ல டைப். அது வாங்கிக்கிறது, அப்புறம் கொடுக்கும்போது டக்குன்னு கொடுத்துட்றது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னென்னா, அவங்க பட்ட அவமானங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த நம்ம பார்க்குற அந்த சேனல்லையே அவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க, அவ்வளவு அவமானப்படுத்துவாங்க. ஆனாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கூட சேர்ந்து அவங்களும் சிரிச்சிடுவாங்க. ஒருத்தர் 4 பேர் சிரிக்கும்போது நம்ம கோபப்பட்டு கண்ணை கசக்கினாதான் நம்மளுக்கு அசிங்கம். அவங்களா நம்மளும் சிரிச்சிட்டோம்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரியங்காவோட பாலிசி. என்ன அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்கன்னா, ஒரு சீசனில், சூப்பர் சிங்கர் சீசனில் அவங்க உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, குனியும் போது எல்லாமே ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, காற்று போகிற மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க. அது அசிங்கமாக தானே இருக்கும். அது கொஞ்சம் அசிங்கமாக தான் தோணும். ஒரு பப்ளிக்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாலே மூஞ்சி செத்து போகும். ஆனால் அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கும்போது, அவ்வளோ கோடி ஜனங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் அது மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிலாம் அசிங்கப்பட்டு நான் சம்பாதிச்சு உங்கள்கிட்ட சோறு திங்கணும்னு அவசியம் இல்லை, இந்தா ரிசைன், ராஜினாமா லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க இல்லை. தொழிலில் சில விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். 100 பேர் பணியாற்றுற இடத்துல 4 பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், பிடிச்சும் இருக்கும். அதை தொழிலில் காட்டக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா நீ இருந்துக்கோ, எனக்கு பிடிக்கலையா நான் இருந்துக்கிறேன். இந்த மாதிரி தான் பெரியங்காவோட இது. ஆனால் நான் கேட்குறேன், குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் போயிட்டாங்க இல்லையா, பழைய பெண்கள்லாம், பெண் ஹேங்கர்கள்லாம். இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன், எத்தனை பேரை தான் பிரியங்காவால் அனுப்ப முடியும்? இல்லை, கேட்குறேன். பாவனாவும் பிரியங்கா மாதிரி ஒரு சீனியர் தானே.
அன்னைக்கு வந்து ஒரு சீனியரை வெளியேற்றிட்டு ஒரு புது ஆங்கரை வச்சுக்கிட்ட சேனல் இன்னைக்கு எப்படி ஒரு சீனியரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக வந்தவங்கள வெளியேற்றுவாங்க? அன்னைக்கு எப்படி இன்னைக்கு இப்படின்னா நாக்கு ஒரே மாதிரி தான் பேசணும், பிறண்டு பிறண்டு பேசக்கூடாது. அது அன்னைக்கெல்லாம் போனப்போ வாய் திறக்காதவங்க இன்னைக்கு வந்து மணிமேகலை வந்து பேசின உடனே எல்லாருமே பிரியங்கா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து 2 பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஆங்கரிங் பண்றாங்கன்னாக்கா ஒருத்தர் பேச ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், தானே பேசக்கூடாது. அந்த இதில் வந்து பிரியங்காவும் மாக்காப்பா ஜோடி தான் பெட்டர். பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சொன்னேன் முதல்லையே, 4 தரம் மொக்க வாங்கினா 5ஆவது தரம் ஒரே அடி அடிச்சு விட்ருவாங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லி முதல்லையே சொன்னேன். இந்த 2 இந்த ஜோடிக்கு இருக்கிற இது வந்து மற்ற ஆங்கர்களோட மாக்காப்பா சேரும்போது இருக்கவே இருக்காது. இவங்க 2 பேரும் சேரும்போது இருக்கிற ஒரு கலகலப்பு, ஒரு நல்ல ஒரு ஜோக்கு கேட்ட மாதிரி சந்தோஷப்படுறது வந்து மாக்காப்பா மற்றவங்களோட காம்போ சேரும்போது இருக்கவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அவங்களும் சீனியர் தான். நான் அவங்களையும் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க வேற இதுல இருந்து இங்கே வந்தாங்க விஜய் டிவிக்கு. அப்புறம் ஆங்கரிங் பண்ணாலும் என்ன ஆச்சுன்னா மாக்காப்பாவோட சேரும்போது மாக்காப்பா மைக்கை சும்மா கையில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே தான் இருப்பாப்புல, அவங்க மட்டும் தான் பேசுவாங்க. கடைசியில் அப்புறம் அந்த நிகழ்ச்சியோட அவங்களும் வெளியேறிட்டாங்க. இப்போ வந்து மாக்காப்பாவால் தான் அவங்க வெளியேறினாங்களா? மாக்காப்பா ஏதோ சொல்லி தான் அவங்கள பேச விடாமலோ ஏதோ செஞ்சோ வெளியேற்றினாரா அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ அதெல்லாம் சொல்லலை. அவங்களாதான் வெளியேறி போனாங்களோ இல்லை வந்து எனக்கே தோணுச்சு இவருக்கு மாக்காப்பாவுக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கல. அதனால என்னமோ அவங்களும் வெளியேறி போயிட்டாங்களேன்னு வைங்களேன். அடுத்தது வந்து இன்னொரு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவரோட மாக்காப்பாவோட ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க ஏற்கனவே பட்டிமன்ற பேச்சாளர். பாடின காலும் பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, வள 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 வளன்னு பேசி தீர்ப்பே சொல்லிடுவாங்க. இப்போ சனி ஞாயிறுல வருது அந்த நிகழ்ச்சி. முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீர்ப்பே சொல்லிடுவாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு இப்போ இவர் பேசுவார், ஜட்ஜு பேசுவார்னு சொன்னால் ஜட்ஜு சொல்லுவார், அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிடியம்மா, அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ இந்த சீசனுக்கு கொஞ்சம் நல்லாவே பேசுறதுக்கு நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத, எந்த வரைக்கும் பேசணும், எந்த அளவுக்கு பேசணுங்கிறத புரிஞ்சு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இப்படிலாம் மானங்கிட்டு போய் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு பட்டிமன்றம் பேசி பொழைச்சிக்கிருவேன்னு ரிசைன் பண்ணிட்டு போகலாம்ல. இல்லை, ஒரு வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்களை அனுசரித்து தான் போகணும். சில விஷயங்கள்னு நான் சொல்கிறது நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மணிமேகலை பார்ப்போமா. மணிமேகலை வந்து ஒரு சின்ன பிள்ளை தான். அது நல்லா பேச தெரிஞ்ச சின்ன பிள்ளை தான். நான் கூட சொல்லுவேன் எனக்கும் இவ்வளவு பேச தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இத்தனையோண்டு மொபைலில் பார்த்தோம்னா வாய் குளரும் எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பிள்ளை ஒரு நல்லா ஒரு சேனலில் ஆங்கரா இருந்துட்டு வந்த பிள்ளை தான். இந்த இது வந்து ஒரு 4 சீசனாக
குக் வித் கோமாளியில் கோமாளியாக வந்தது. நானே கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் விழுந்து 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 அந்த மொபைலில் திரும்ப திரும்ப 4 சீசனையும் பார்க்குற ஆள். அதில் வந்து ஒவ்வொரு தரம் பார்க்கும்போதும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிபடும். இந்த மணிமேகலை வந்து இவரை பட் சாரை எவ்வளோ கலாய்ச்சிருக்கு, தாமு சாரை எவ்வளோ கலாய்ச்சிருக்குது, தனக்கு வயசுக்கு மீறினவங்களெல்லாம் கலாய்ச்சிருக்கு. அவங்கெல்லாம் எனக்கு இந்த பிள்ளைகிட்ட இப்படி இது வாங்குறதுக்கு அவமானப்படுறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதே இல்லை. ஒரு தரம்லாம் எல்லாருமே வந்து குக் வித் கோமாளியில் இருக்கிற எல்லாரோட கெட்டப்பையும் போட்டுட்டு வந்தாங்க கோமாளிகள். அதில் வந்து மணிமேகலை வந்தது வந்து பட்சாரோட கெட்டப்பில் வந்தது. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொன்னார் பட்சார், பரவாயில்ல ஒரு டேலண்டான ஆள் என்னோட வேஷம் போட்டிருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெருந்தன்மை வேணும் இல்லையா? நான் வந்து இந்த அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கல, எல்லாருமே பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதை டெலீட் பண்ணிட்டு தான் நிகழ்ச்சியவே ஒளிபரப்புனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸில் எல்லாமே தேடி பார்த்தேன், எதுவுமே அந்த அந்த சீன் மட்டும் இல்லை. அதனால வந்து என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ அவங்களுக்குள்ள மோதல்னாலும் எல்லாரும் சொல்கிறாங்க. அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய சீனியர் ஆங்கராக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கண்டஸ்டண்ட்டு, அதனால வந்து ஆங்கரை அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரம் நம்மளும் வந்து வயசில் சின்னவங்க, அவங்க வயசுலையும் பெரியவங்க, அதே நேரம் சீனியர் ஆங்கர், அந்த மதிப்பை கொடுத்து தான் ஆகணும். அவங்க சமைக்கிற சாப்பாட்டை பற்றி சொல்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ அவங்களுக்கு உரிமை கிடையாது. என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் சொல்கிறேன், உரிமை கிடையாது. என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆள் வந்து மணிமேகலை, அது எனக்கு தெரியும். நான் வந்து இந்த குக் வித் கோமாளியை திருப்பி பார்க்குறேன். அதில் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு பிடிபடும் சொன்னேன் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சிங்கம் சூர்யா கெட்டப்பில், அன்னியன் கெட்டப்பில் அப்படிலாம் நிறைய வந்துச்சு. ஒவ்வொரு தரமும் வந்தப்போல்லாம் அதோட டேலண்ட்டை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு சீனில் வந்து ஒரு சீசனில் வந்து நிகழ்ச்சி முடியும் போது ரக்ஷன் கூப்பிட்றாப்புல, மணி இங்கே வா அப்படின்னு. அப்போ என்ன சொல்லணும், நீ கூப்பிட்டெல்லாம் வர்ற அளவுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே இல்லை சேர்ந்து வச்சு நிகழ்ச்சியை முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ சொன்ன உடனே ரெக்க ஒன்று தான் இல்லை, அது நடக்கவே இல்லை, பறந்து அங்கே போய் நின்று அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறத 2 பேருமே ரக்ஷனும் அதுவும் சேர்ந்து வச்சாங்க. அந்த இதை பார்த்துட்டு அதோட ஆதங்கம் அவளை பார்த்துட்டு இந்த சீசனில் இந்த சீசனில் அதுக்கு ஆங்கராக வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கு மரியாதை கொடுத்து அங்கேயே இருந்து சாதிக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்து வீட்டில் உட்காந்துட்டு அப்படிலாம் நான் இது பண்ணி சுயமரியாதையை விட்டுட்டு வேலை செய்யணும் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. அதாவது சீனியர் தான், எல்லாருமே சீனியர் தான். அங்கே வேலை பார்க்குற எல்லாருலையுமே எல்லா இதில் இருக்கிறவங்களுமே எல்லா துறையில் இருக்கிறவங்களுமே உனக்கு சீனியராக இருந்தால், நான் வந்து இந்த இதில் தான் இருக்கேன், இவனுக்கு போய் நான் எதுக்கு இதை கொடுக்க, நான் இந்த விஷயத்தில் வந்து வேலை பார்க்குறேன், இவன் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இவனுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதில் வந்து உன் மேலே நியாயமே கிடையாது. ஒரு வாய்ப்பு கொடுத்தத உதறி தள்ளிட்டு வந்து
நான் எங்கே போனால் எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு பொழைச்சிக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போனாலும் இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு உன்னை ஏற்றுக்கிறதுக்கே தயங்குவாங்க இல்லையா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீசனில் ஒரு எபிசோடில் தர்ஷன் வந்து வின் பண்ணுறார். அந்த மெயின் டாஸ்கில் வின் பண்ணுறாரு. அதனால அவருக்கு எல்லா ப்ரைஸும் கொடுக்குறாங்க. அதில் கடைசியில் கோமாளிக்கும் கொடுத்துட்டாங்க. கோமாளி யாருன்னாக்கா மணிமேகலை. ஒருத்தரையாவது அது வந்து இம்யூனிட்டிக்கோ இல்லை அட்வான்டேஜுக்கோ கூட்டிட்டு போனதே கிடையாது. கிண்டல் அடிப்பாங்க எல்லாரும். ஜோடி சேர்ந்துச்சுன்னா, யாருக்காவது ஜோடி சேர்ந்துச்சுன்னா போச்சு, அவங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அதிசயமாக ஒரு இது நடந்தது. தர்ஷன் ஜெயிச்சாப்புல. தர்ஷன் வந்து ஒரு நல்ல, அதாவது சமையலே தெரியாமல் 4 பேர்கிட்ட அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதை வந்து அன்னைக்கு செஞ்சு ஒவ்வொரு தரமும் பாராட்டு வாங்குற ஒரு பையன். அந்த பையன் வந்து அன்னைக்கு அந்த மெயின் டாஸ்கில் ஜெயிக்கிறாரு. அதுக்கு கோமாளியாக இருந்தது அதிசயமாக மணிமேகலை. அன்னைக்கு ப்ரைஸ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. கொடுத்து முடிஞ்சதும் அந்த ஒரு குட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் என் பொண்ணை எல்லாரும் செல்லம் தங்கம் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுச்சு, பட்ஸாத்தில் போய் முறையிட்டுச்சு. சார், நான் சமையல் பண்ணும்போது மட்டும் உப்பள்ளி போட்டுறாரு சார், ஏதாவது பண்ணுறாரு சார், ஆனால் இப்போ பாருங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும், இந்த இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் வந்து தான் வாங்கின அத்தனை கிஃப்டையும் கொடுக்குறாரு. உடனே இந்த மணி வந்து கூட இருந்து வேலை பார்த்தது, நான் கொடுக்குறது அவளுக்கான அம்பட்டையும் பிடுங்கிட்டு போயிடுச்சு. ரெண்டும் சண்டை பிடிச்சுங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி நடக்கிறது நமக்கு தெரியாது, பகிர்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் 4வது சீசனில் அந்த பாப்பா குக்கா வந்தது. சிவாங்கி குக்கா வந்தது. ஒவ்வொரு குக்கா வந்துட்டு இருக்கும்போது, அது என்ட்ரி ஆகும்போது, அந்த சிவாங்கி வரும்போது அத்தனை கோமாளிகள் முகத்துலையும் ஒரு சந்தோஷமும் சிரிப்பும் இருந்தது. ஆனால் அந்த மணிமேகலை முகத்தில் அவ்வளோ ஒரு அப்படின்னு ஒரு பொறாமைனே சொல்லலாம் இருந்தது. அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு உரியது கிடைக்குது. நீ சும்மா இருந்துட்டு போகணும்னு நினச்சா முடியுமா? குக்கானதும் அதுக்கு அதிர்ச்சி 1000 தடவை சொல்லுச்சு, நீ எனக்கு கோமாளியா வந்தீனா அப்படின்னு அந்த சிவாங்கி சொல்வது, உனக்கு நான் கோமாளியா வரதா அது விளையாட்டுக்கு பேசிக்கிட்டாங்களோ நிஜத்துக்கு பேசிக்கிட்டாங்களோ தெரியாது. அப்புறம் ஒரு எபிசோடில் அந்த நிறைய 4 தரமோ என்னமோ இம்யூனிட்டி வாங்குச்சு சிவாங்கி. ஒவ்வொரு தரம் வந்து வாங்கினதை வந்து இது நாங்கள் ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கின ப்ரைஸில் பாதியெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக பிரித்து கொடுத்ததுல மணிமேகலைக்கும் மெயினான ஒரு பொருளை கொடுத்துச்சு. இன்னும் ஒரு விஷயம் நான் முடிக்கணும்னு பார்க்குறேன், முடியல. இன்னும் ஒரு விஷயம், வித்யுலேகா வந்து ஒரு எபிசோடில் 40 சப்பாத்தி போட்டு வின் ஆகுறாங்க. மெயின் டாஸ்கில் 40 சப்பாத்தி போட்டு வின் பண்ணுறாங்க. அடுத்ததாக அட்வான்டேஜ் டாஸ்க். அதுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா, 40 சப்பாத்தி போட்டு வின் பண்ணதும் தக்கடி புக்கடின்னு குதித்து சந்தோஷப்பட்டது அந்த மணிமேகலை தான். ஆனால் இது அடுத்த டாஸ்க்கு கொடுத்தது வந்து வெறும் உருளைக்கிழங்கு உரிக்கிற
டாஸ்க்கு. வெறும் உருளைக்கிழங்கு பொரிக்கிற டாஸ்க். ஒரு பாத்திரத்தில் நிறைய உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு வச்சு அதோட கொஞ்சம் தண்ணியும் வச்சு கொண்டு வந்து வச்சாங்க. ஆஹா, இது செய்கிறதா? அதெல்லாம் நம்மளால முடியாது. இதெல்லாம் நம்மளால முடிகிற வேலை இல்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படி. அந்த இந்த பிரச்சனை பார்த்துட்டு ஜட்ஜஸ் 2 பேரும் வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. சார், ஒரு ஜக்கு தண்ணி சார், ஒரு ஜக்கு தண்ணி, கொதிக்கிற தண்ணியை காலில் ஊற்றி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. 1 மாதம் நான் வேலை பார்க்கல. நாங்களும் டெய்லி சமைக்கிறவங்க தான், ஆனால் எங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கு. நானும் காலெல்லாம் வெந்நீர் ஊற்றிக்கிட்டு கதறி இருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் நீ அன்னைக்கு நடந்ததையே ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த விஜயலேகாவை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டேன். முதல்ல மெயின் டாஸ்க்கு பாடுபட்டதை அட்வான்டேஜில் கெடுத்துட்டேன். செய்யவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. விஜயலேகா கெஞ்சிச்சு. அப்புறம் பட் சார் என்ன பண்ணாரு, இது பிடிவாதம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பட் சார் என்ன பண்ணாரு, நீ சரி எல்லா நேரமும் நீங்களே உரிக்கலாம், கோமாளியும் குக்கும் பிரித்து செய்கிறதுக்கு குக்கே செய்யலான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் விஜயலேகாவுக்கு கொஞ்ச நேரம் செஞ்சிச்சு, இருந்தாலும் மனசு கஷ்டமாயிருச்சு. நம்ம மெயின் டாஸ்கில் எவ்வளோ வேலை செஞ்சு ஜெயித்தோம், இந்த இதில் இந்த பொண்ணு நம்ம இப்படி செய்தே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அந்த சட்டி நல்ல வெயிட்டான சட்டி, அதில் நிறைய உருளைக்கிழங்கு, தண்ணி, எந்த காரணம் கொண்டு அது சாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பயோ நடந்ததை வச்சுக்கிட்டு இப்போ அந்த மாதிரி செய்கிறது, ஒரு விளையாட்டில் ஜெயிக்க போகிற தருணத்தில் அந்த மாதிரி செய்கிறது சரி கிடையாது. அப்புறம் ஜட்ஜு சொல்லிட்டு போயிட்டாரு, மணிமேகலைக்கு சுடுதண்ணி போப்பியோ இருக்கிறதுனால இந்த மாதிரி குக்கே செய்யலாம்னு சொல்லலாம். ஆளாளுக்கு கோமாளிங்க நான் செய்கிறேன்னு ஓடி வந்தாங்க. அப்படி கோமாளிகள் இருக்கிற இடத்துல நீயும் அது மாதிரி உன்னோட தொழிலுக்கு நீ அனுசரித்து போகணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலை, 2 ஒரு வார்த்தை தான். ஆனாலும் கொஞ்சம் நம்ம சீனியருக்கு மரியாதை கொடுக்க தான் வேணும். அது என்ன நடந்ததுன்னு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு எனக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நான் ஏதோ நான் பார்த்த மட்டுக்கும் நான் ஒரு 4-5 வருஷமாக தான் மணிமேகலையை பார்த்துருக்கேன். நல்ல டேலண்டான பிள்ளை. அந்த திறமையை கெடுத்துக்கிற கூடாது. ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடச்சி அதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் உன்னைய பிடிச்சும் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க மணிமேகலை அக்கான்னு சொல்லிட்டு, அதை கெடுத்துக்கிற கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீ முந்தா நாள் மணிமேகலை போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு, ஒரு பதிவுக்கு உங்களுக்கு சாதகமாக பேசுகிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் பிரியங்காவை பல விதத்தில் அசிங்கமாக பேசியிருக்கிறாங்க, பார்க்கவே முடியல. அதுவும் பொண்ணு, நீங்களும் பொண்ணு, ஒரு பொம்பளைங்க. ஒரு இப்படிலாம் ஒரு கமெண்டு இவ்வளவு கேவலமாக வரும்போது அந்த பொண்ணு எப்படி தாங்கும் சொல்லுங்க? கொஞ்சம் தயவு செய்து என்னோட சேனலெல்லாம் மணிமேகலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் யாராவது பார்த்தா சொல்லுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம் ஒரு காலத்தில் புகழ் அந்த கலக்கப்போவது யாருலெல்லாம் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக தான் நிற்பார். போகிறவங்க வர்றவங்களாம் தலையிலேயே அடிச்சுட்டு போவாங்க. நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு இது கிடைக்காது, சான்ஸ் கிடைக்காது. இப்போ அவர் இருக்கிற லெவலே வேற. ஆனால் அவர் செய்கிற ஒரு காரியம், எந்த பொண்ணு வந்தாலும் இப்போ இந்த கட்டிப்பிடி வைத்தியம், அந்த மேலை நாட்டு கலாச்சாரம், ஹக் பண்ணுறதுங்கிறது வந்துருச்சு. ஆனால் அது ஹக் பண்ணுறதுங்கிறது எப்படி இருக்கணும்?
எந்த புது பொண்ணு ஒரு சீரியல்லேருந்து வந்தாலும் சரி, கெஸ்ட்டாக வந்தாலும் சரி, கட்டி பிடிச்சி அந்த பக்கம் முகத்தை, புகழோட முகத்தை காமிக்கும் போது ஒரு மாதிரியாக காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து போடி வாடி இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அது இந்த பிள்ளைங்கள, பொம்பளை பிள்ளைங்களும் போடா வாடான்னு தான் சொல்கிறாங்க. அதுக்காக பொம்பளைங்களை வந்து போடி வாடின்னு சொல்கிறது. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் காலகாலமாக ராமர்னு சொல்லிட்டு, புகழ் வந்து தன்னோட இதை அந்த அந்த விஷயத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ராமர்னு ஒருத்தர் இருக்கார், விஜய் டிவி ஆரம்பித்ததுலேருந்தே இருக்கார். அவருக்கும் பிரியங்காவுக்கும் கொஞ்சம் நல்ல பழக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த பொண்ணை இந்த வாரம் ஹக் பண்ணும்போது அவர் முகத்தில் காட்டின ரியாக்ஷன் ரொம்ப வாந்தி எடுத்து துப்புற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க, உங்கள் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு இல்லையா, இனிமே வர்றதில்ல யாரும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் செய்கிற குசும்பு வந்து இன்னும் நிறைய இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த கூட நடிக்கிற பெண்களை வந்து தே 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 அப்படின்னு சொல்கிறது. அவர் என்ன சொல்கிற முனைகிறாரு அப்படின்னு நல்லா தெரியுது நமக்கு. அது என்ன ஒரு கீழ்த்தரமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி. ஊர் பேரை கெடுக்குறீங்க நீங்கள் ஊர் பேரை கெடுக்குறீங்க கண்டிப்பாக. என்னன்னா ஆசைப்படுறீங்களா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆசையாக இருந்தால் வெளியில் போய் உட்காந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்கிற நிறையா கிடைக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் அவரோட கலந்து நடித்த எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்குமே அனுபவம் தான். அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தீபாக்கா. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அந்த மாதிரி அவர் செய்து அந்த இது விஷயம் முடிஞ்ச பிறகு, அவங்க நடித்த அந்த இதுக்கு முடிஞ்ச பிறகு போட்டு பொத்துன்னு வச்சாங்க. என்ன நானும் பொறுத்து பார்க்குறேன், நீ இன்னும் தேன்னுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நல்லா பொழந்து தள்ளிட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னொரு விஷயம்னா, ஒரு லெஜண்டுன்னே சொல்லலாம். அவர் வந்து இந்த நிகழ்ச்சி, இந்த சேனலில் ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது போக வெளியில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய இடங்களில் போய், இது வந்து என்னோட ஒரு தாழ்மையான விண்ணப்பம் தான், நிறைய இடங்களில் ஊராக நாடாக சுற்றி மைக்கில் பேசுகிறாருன்னா மேடையில் பேசுகிறார். பேசும்போது இந்த மடை திறந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும் அவருடைய பேச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும். மட 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 நமக்கு கேட்கறதுக்கு காதுக்கு ஸ்பீடு வேணும். அந்த மாதிரி அப்படி ஒரு கருவி இருந்தால் தேவைன்னு எனக்கு. அவரோட பேச்சுக்கு ஈடாக நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக அவ்வளோ விஷயங்கள் எல்லாமே மோட்டிவேஷன் பேச்சு தான், இளைஞர்களுக்கான மோட்டிவேஷன் பேச்சு. அப்படி பேசுவார். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் எப்போவுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நிகழ்ச்சி வரும். அதில் அவர் ஒரு ஜட்ஜ், 2 ஜட்ஜில் அவர் ஒரு ஜட்ஜ். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தரம் வந்து அவரும் இருக்காரு, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, ஜட்ஜா வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இதில் ஆரம்பிக்கிறது சரி, அதாவது ஒரு 2 பேர் கணவன் மனைவி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட வேலை முடிஞ்சதும் இதை ஆங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை பற்றி எதையாவது சொல்லிட்டு எப்படி செஞ்சுருக்குறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும்போதும் சரி, இல்லை நிகழ்ச்சி துவக்கி வைக்கும்போதும் சரி, இவர் 2வது தான். யார் நான் சொன்ன அந்த லெஜண்ட், அவர் வந்து 2வது தான். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, இப்போ 2வது.
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய லெஜெண்டு தான் அவர். அவருக்கே ஒரு சந்தர்ப்பம்னு ஒன்று வரும்போது அதை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் நமக்கு வருது. சந்தர்ப்பம்னு ஒரு வரும்போதே நமக்கு அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் வருது. நீ மணிமேகலை இன்னும் அந்த அளவுக்கு வளரலை, டேலண்ட் இருக்குது, இன்னும் வளரலை, இன்னும் வருஷங்கள் போகணும். அப்போ உனக்கு இந்த மாதிரி எதனா நிகழ்ந்ததுன்னா நீ அதை பெருசாக்கி ஏதாவது நியாயம் கேட்கலாம். அவரே அவ்வளோ பெரிய ஆளே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கார். இதில் என்ன குறைஞ்சிட போகிறோம் ரெண்டாவது பேசுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். நான் வேற புது பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டனும் என்னவோ தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா மணிமேகலை. வேற ஒன்றும் இல்லை, நீ என் பொண்ணு மாதிரி தான், இல்லை பேட்டி மாதிரி இன்னும் கூட வச்சுக்கிறலாம். அந்த அக்கறையில் தான் சொன்னேன் நான். மற்றபடி எனக்கு அவங்க வேண்டியவங்க இல்லை, நீ வேண்டாத ஆள் இல்லை. யோசனை பண்ணி செய். மணிமேகலை கொஞ்சம் தன்னோட பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டு சீனியர்கள்னா மற்ற அந்த விஜய் டிவியில் மற்ற அந்த துறையில் இருக்கிற மற்ற சீனியர்கள் சொல்கிறத கேட்டுட்டு இப்படிலாம் சுயமரியாதை இழந்துட்டெல்லாம் நான் இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லாமல் சேர்ந்து இன்னும் மேன்மேலும் வளரணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். இப்போ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டேன்ப்பா. போயிட்டு வரேன்.